விஜயின் ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடன் நீண்ட காலமாக பயணித்து வருபவர் வெங்கட்ராமன். தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை விஜய் தொடங்கிய பின் அக்கட்சியின் பொருளாளர் பொறுப்பில் வெங்கட்ராமன் இருந்து வருகிறார். கட்சி தொடங்கிய ஆரம்ப காலத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்திற்கும் வெங்கட்ராமனிற்கும் மனக்கசப்பு இருந்து வந்ததாக சலசலப்பு எழுந்தன. ஆனால் அதற்கு தாவேகாவினர் மறுப்பு தெரிவித்து இருவருக்கும் இடையே நல்ல உறவு இருப்பதாக தெரிவித்து வந்தனர். அண்மையில் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சென்னை வரவழைத்து விஜய் ஆறுதல் தெரிவித்திருந்தார். அந்த நிகழ்வில் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளே அனுமதிக்கப்படாமல் தனியார் பாதுகாவலர்களால் 15 நிமிடங்களாக தடுத்து நிறுத்தப்பட்டார். உரிய அடையாள அட்டை காண்பிக்காததால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. கட்சியின் பொருளாளர் வெளியே தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒன்றிணைக்க புதிதாக நிர்வாக குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக 28 பெயரின் பட்டியலை விஜய் அறிவித்துள்ளார். இந்த பட்டியலில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முதல் புதிதாக கட்சியில் இணைந்த அடிப்படை உறுப்பினர் வரை அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் பெயர் அந்த பட்டியலில் இல்லை. இதனால் தொடர்ந்து பொருளாளர் வெங்கட்ராமன் புறக்கணிக்கப்படுகிறாரா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்து வந்துள்ளது. அதே நேரத்தில் கட்சியின் நிகழ்ச்சி மேடைகளில் மட்டுமே பொருளாளர் வெங்கட்ராமன் காணப்படுவதாகவும் கட்சி சார்பாக வெளியிடப்படும் அறிக்கைகளில் அவரது பெயர் இடம்பெறுவதில்லை எனவும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.